தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டுத்தொகையில் முதலாவதாக அமைந்திருக்கிற நற்றிணையில் ஒரு பாடல். இது 211வது பாடலாக அமைந்திருக்குது. இந்த பாடலோட எழுதியவர் கோட்டியூர் நல்லந்தையார் அப்படிங்கிற ஒரு புலவர். திருக்கோட்டியூர் அப்படிங்கிற ஊரில் அவர் பிறந்திருக்கலாம். நல்லந்தை என்பது நல்லனுடைய தந்தை அப்படிங்கிற பேர் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே திருக்கோட்டியூர் அப்படிங்கிற ஒரு தலத்தை பற்றி நினைக்கும் பொழுது ஒன்று நினைவுக்கு வருது. என்னென்னா, ராமானுஜர் அவருடைய குரு திருக்கோட்டியூர் நம்பி அவர் இவருக்கு உபதேசம் செய்கிறார். எட்டெழுத்து மந்திரமாகிய ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை அவருக்கு உபதேசம் செய்து, இதை நீ தினமும் பின்பற்ற வேண்டும், இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீ பிறருக்கு, அதாவது பிற ஜாதியினருக்கு நீ சொன்னா நீ நரகத்துக்கு போவாய், இதை மந்திரத்தை நீ சொன்னால் நீ சொர்க்கத்துக்கு போவாய் என்று சொல்ல, அவர் அந்த ஊரின் கோபுரத்தின் மேல் ஏறி நின்று எல்லோரும் கேட்கும்படி உரக்க அந்த மந்திரத்தை சொல்கிறார். அடுத்த நாள் குரு கோபித்து கொள்ள இவர் சொல்கிறார், நான் ஒருவன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, இத்தனை பேர் பல பேர் சொர்க்கத்துக்கு போவார்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய மனித நேயமும் பிறர் மீது கொண்டிருந்த அன்பும் அவருடைய குருவின் மனத்தை நெகிழ வைக்கிறது. அந்த ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த இடம்தான் திருக்கோட்டியூர் அப்படின்னு, அதாவது தேவர்களின் திருக்கை துன்பத்தை ஓட்டிய ஊர் அப்படிங்கிற பேர் இந்த தலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்து ரண்ய கசிபுவை அழித்த இடம் இந்த இடம். சரி, இப்போது அந்த தலத்தை பற்றி நான் சொன்னேன். இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். இதை எழுதியவர் திருக்கோட்டியூர், அதாவது கோட்டியூர் நல்லந்தையார் அப்படின்னு சொன்னேன். இந்த பாடலுடைய பின்னணி சொல்லிட்டு பாடலையும் பொருளையும் நான் சொல்கிறேன். பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தோழி தலைவன் வேலிப்புறத்தமாக நிற்கும் பொழுது, அதாவது ஒரு சற்றே தள்ளி நிற்கிறான் தலைவியை சந்திப்பதற்காக. அப்பொழுது அவன் கேட்கும்படியாக அவள் இதை சொல்கிறாள். அவன் அடிக்கடி அவளை தலைவியை சந்தித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் திருமணத்தை பற்றி அவன் அவசரப்படவே இல்லை. அதனால் அவனை திருமணத்திற்கு விரைவுபடுத்த வேண்டி அவள் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுவதாக இந்த பாடல் சொல்கிறது. இந்த பாடலை நாம் பார்க்கலாம். யார்க்கு நொந்து உரைக்கோ யானே, ஊர்கடல் ஓதஞ்சென்ற உப்புடை செருவில் கொடுங்கழி மருங்கின் இறைவேட்டெழுந்த கருங்கார் குருகின் கோள் உய்ந்து போகிய முடங்குபுற இரவின் மோவாய் ஏற்றை எரிதிரை தொடுத்த எக்கர் நெடுங்கோட்டு துருகடல் தலைய தோடு பொதி தாழை வண்டுபடு வான்போது வெறும் துறைகழு கொண்கன் துறந்தனன் எனவே. இதான் பாட்டுடைய பொருளை சொல்கிறேன். தோழி சொல்கிறாள் தலைவனிடம், தலைவன் கேட்குமாறு சொல்கிறாள். ஏன்னா அவளுடைய நினைப்பு என்னென்னா, இவன் தலைவன் அவளை துறந்து விட்டான் என்றால் தலைவி நொந்து இறந்து படுவாள் அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். யாருக்கு நொந்து உரைக்கோ யானே அப்படின்னா, யாரிடம் சென்று நான் இந்த துன்பத்தை நான் உரைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஊர்கடல் அப்படின்னு சொல்லப்படுது. கடல் ஊர்ந்து வருமா அப்படின்னு பார்த்தா, கடலின் முன்னால் நின்று பார்த்தால் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வரும் பொழுது அது பார்ப்பதற்கு கடல் ஊர்ந்து வருவது போல இருக்கிறது. அதனால் ஊர்கடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஊர்கடல் ஓதஞ்சென்ற உப்புடை செருவில், அந்த கடலுடைய பெருக்கு, ஓதம் என்றால் நீர்ப்பெருக்கு, அந்த நீர்ப்பெருக்கு வந்ததுனால உப்புடை செருவில் உப்பு பாத்திகள், அந்த இடத்துல ஒரு களிமுகம் இருக்கும்ல, அதில் உப்பு படர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட செருவில், வயலில், அதாவது உப்பங்கழியில் கொடுங்கழி மருங்கின், அப்படி கொடுங்கழினா வளைந்த கழிமுகம், அந்த வளைந்த கழி அதன் மருங்கின் அதன் பக்கத்திலே இறைவேட்டெழுந்த, இறையை உண்ணுவதற்காக விரும்பி எழுந்த கருங்கால் குருகின் அப்படின்னா கரிய கால்களை உடைய நாரையானது, குருகு என்கிற ஒரு பறவை, அது அதனுடைய கோள் உய்ந்து போகிய, அதனுடைய கோள் என்றால் குத்து, அதனுடைய குத்துக்கு தப்பி பிழைத்தது எது? ஒரு மீன். அதாவது அந்த கடற்கரையிலே கடல் ஊர்ந்து வருகிற அந்த இடத்திலே உள்ள களிமுகம், உப்பங்கழியிலே இருக்கிற ஒரு நாரை, குருகு, அதனுடைய குத்துக்கு தப்பி பிழைத்தது. ஏன்னா மீன்களை அது குத்தி உண்ணும் இல்லையா, அதற்கு தப்பி பிழைத்த முடங்குபுற இரவின் மோவாய் எற்றை. முடங்குபுறனா முதுகுப்புறம் வளைந்த, இரவின் இரா மீன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மீன்,
அந்த இரவின் மோவாய் ஏற்றை. மோவாய் என்று சொல்வது அந்த இறா மீனுக்கு முடி இருக்கும் முன்னாடி, அதனால் மீசை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஆண் இறா மீன் அப்படின்னு அர்த்தம். அந்த மோவாய் ஏற்றை அந்த மீனானது எரிதிரை தொடுத்த எக்கர் அப்படின்னா, எரிதிரை அப்படின்னா திரை என்பது அலைகள் எரிவதனால் ஏற்படுத்தப்பட்ட தொகுத்த அப்படிங்கிறது கொழிக்க பெற்ற. எக்கர் என்றால் மணல் மேடு, அதாவது அலைகள் வீசுவதனால மணல் மேடு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. அந்த மணல் மேட்டின் அருகிலே நெடுங்கோட்டு துருகடல் அப்படின்னு சொல்கிறது. நெடிய நீர்க்கரை, கோடு என்பது இங்கே நீர்க்கரையை குறிக்குது. நெடிய நீர்க்கரையின், அதாவது கடற்கரையிலே துருகடல் அப்படின்னு சொன்னால் செறிந்த அடர்ந்த கடல். அந்த கடலின் தலைய தோடு பொதி, அதில் தலை சாய்த்து, அதாவது ஒரு தாழை மலர் அங்கே தலை சாய்த்து தோடு பொதி தாழை. அந்த தோடு பொதினா இலைகளால் மூடப்பட்ட மடல்களை உடைய தாழை. அந்த தாழை மலர் வண்டுபடு வான் போது வரும். அந்த மலரின் அதில் வண்டுகள் அதன் சுற்றி அதற்காக தேன் உண்ணுவதற்காக அந்த தாழை மலரின் மீது வண்டுகள் அங்கே கூட்டமாக இருக்கின்றன. அந்த வண்டுபடு வான் போது அப்படின்னா வெள்ளிய என்ற அர்த்தம். வான் என்றால் வெள்ளை நிறத்திலே உள்ள, போது அப்படிங்கிறது தாழை மொட்டு. அந்த மொட்டை பார்த்து அதுவும் குறுகோ என்று அச்சப்படுமா, வெறும் அப்படிங்கிறக்கும். அதாவது நாரையை பார்த்து அதன் குத்துக்கு தப்பி பிழைத்த அந்த இறா மீன் இந்த தாழை மலர், அது மொட்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்து இதுவும் குறுகோ என்று நினைத்து அதன் வெண்மை நிறத்தை பார்த்து அச்சப்படுமா, வெறும் துறைகளு கொண்கன். அப்படிப்பட்ட நீர்த்துறையை கொண்ட தலைவனே, கடற்கரை நிலத்தின் தலைவனே, துறந்தனன். எனவே அப்படிப்பட்ட நீ அவளை துறந்து விட்டாய் அப்படின்னு எப்படி யாருக்கு சென்று உரைப்பேன் அப்படின்னு தோழி சொல்கிறாள். இந்த பாடலில் அவள் அந்த மீனை பற்றி சொல்லுகிறாள். அதாவது அந்த நாரை குத்துக்கு தப்பி பிழைத்த மீனானது ஒரு தாழை மடலை பார்த்து அச்சப்பட்டு பயந்து நடுங்குகிறது அப்படிங்கிறது ஒரு மீனினுடைய உணர்வை சொல்கிறாள். ஆனால் அவள் உண்மையில் அந்த மீனை பற்றியா சொல்லுகிறாள், மறைபொருளாக என்ன சொல்லுகிறாள் அப்படின்னு பார்த்தா, இங்கே அந்த குருகினுடைய குத்துக்கு தப்பி பிழைத்த அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊரினருடைய அவர்கள் பேசுகிற வம்பு பேச்சுக்களுக்கு தப்பி பிழைத்த அவள். அதெல்லாம் கேட்டப்புறம் கூட உயிர் வாழ்கிறாள் அவள். ஏனென்றால் அதற்கெல்லாம் தப்பி விட்டாள், அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் தன்னுடைய தாய் சாதாரணமாக சொல்லுகிற வார்த்தையை பார்த்தால் தாய் சினந்து வருவாளோ என்று தாய்க்கு அச்சப்படுகிறாள் அப்படிங்கிறது மறைமுக பொருளாக இருக்குது. அதனால் அவனை விரைவில் அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். தலைவி இதை தாங்க மாட்டாள் அப்படிங்கிறதுக்காக அவள் அச்சத்தில் இருக்கிறாள். அவளுடைய மனநிலை, அதாவது ஒரு மீனின் மனநிலையை சொல்லுகிறது இங்கே. குருகுக்கு தப்பி அங்கே தாழை மடலை பார்த்து அச்சப்படுகிற ஒரு மீனின் மனநிலையில் இருக்கிறாள் அப்படிங்கிறத தலைவனுக்கு மறைப்பொருளாக தோழி உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. மேலும் அவன் அத்தனை ஊரார்களுடைய அலறையெல்லாம் தாண்டி அவளை சந்தித்தவன் இப்பொழுது சந்திக்காமல் இருப்பது அவளுக்கு வேதனையும் அச்சத்தையும் அழிக்கிறது என்பதும் மறைப்பொருளாக இருக்கிறது. இவ்வாறு நாம் சங்க இலக்கியத்தின் அகப்பாடல்களை நாம் பார்த்து வருகிறோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.